ஹாய் கைஸ், நீங்கள் வந்து கதை கேமிங். இந்த வீடியோவில் நம்ம மீண்டும் ரோப்ளாக்ஸில் கலராக டைன்ற கேம் தான் பார்க்க போகிறோம். வாங்க, இதில் வந்துட்டு எத்தனை கலர்ஸ் இருக்குதுன்னு சரியாக அக்யூரேட்டே தெரியலை. இங்கே 13 ப்ரெஷ்ஷஸும் அப்புறமேட்டு கலர்ஸும் கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம ரெட் கலர் வந்துட்டு இப்போ எடுத்துட்டோம். ரெட் கலர் வந்துட்டு ரெட்டுன்னு பேர் போட்டு ஒரு ட்ரான்ஸ்பரண்ட் கேஜ் இருக்குது. இந்த கிளிக் பண்ணணும் 5 டைம்ஸ் தான் அக்யூரேட் டைமுன்னு என்னால் கரெக்டாக சொல்ல முடியல. அதனால் நம்ம வந்துட்டு 5 டைம்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே வந்து நம்ம இங்கே ஸ்க்ரோல் டவர் இருக்கும். நம்ம வந்த வெளியிலேயே ஒரு வெண்ட் இருக்கும். அது 1 டைம் டச் பண்ணாலே போதும். அப்படியே டச் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க. நம்ம வந்துட்டு அங்கே ஒரு ட்ரான்ஸ்பரண்ட் டோர் இருந்துச்சு. அந்த டோரை வந்துட்டு அந்த டோருக்குள்ளே வந்த பிறகு இந்த மாதிரி இருக்குது. வந்துட்டு இது ஒரு ஈஸியான சேலஞ்ச் தான். எனக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே வந்துட்டு நம்ம இந்த கலர் ஆஃப் டை கேம் வந்துட்டு ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு, டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. நான் கண்டினியூஸாக 3 days கான்ஸ்டண்ட்டாக உங்களுக்காக அதை ப்ராக்டிஸ் பண்ணி 3rd day ரெக்கார்ட் பண்ணி இப்போ உங்களுக்காக இந்த வீடியோவை உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு இது 5 days ஒர்க். இந்த கேம் வந்துட்டு எப்படி சொல்கிறேன்னா வந்துட்டு ப்ராக்டிஸ்க்கு ஒரு 2 days, இந்த ரெக்கார்டிங்க்கு 1 day, அடுத்து எடிட்டிங்க்கு 1 day, இல்லை வாய்ஸ் ஓவருக்கு 1 day, அடுத்து எடிட்டிங்க்கு 1 day, யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறதுக்கு 1 day வச்சுக்கோங்க. அப்படி பார்த்தா கூட 6 days வருது. உங்களுக்காக நான் 6 days வந்துட்டு இந்த என்னை பொறுத்த வரைக்கும் டிஃபிகல்ட்டு. உங்களை மாதிரி இந்த ப்ரோ பிளேயர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்குலாம் டிஃபிகல்ட்டாக இருக்காது. நானே ஆக்சுவலி ரோப்ளாக்ஸ்க்கு புதுசு தான். சர்வைவல் போட்டுட்டு இதை வந்து நான் நெக்ஸ்ட்டு பக்சால் தான் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் வந்துட்டு என்ன பண்ணுறது, கலராக டே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பக்ஷாட் விடவே. அதனால நம்ம வந்துட்டு கலராக டே விளாடுவோம். ஓகே, நம்ம வந்துட்டு இந்த கேமோட கான்செப்டே நான் இப்போ தான் சொல்ல போகிறேன். அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்துட்டு எந்த கலரில் இருக்கோமோ அந்த கலர் ஆஃப் வால் வந்துட்டு கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும். அங்கே வந்து நம்ம அந்த கொசு மண்டையை நம்ம துரத்துனா வந்துட்டு நம்ம அங்கே நின்றுக்கலாம். அங்கே நின்று கொசு மண்டையினால் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. வந்து நம்ம ஒரு ஆள் போகிற அளவுக்கு கேப் இருந்தால் அந்த மாதிரி இடங்களுக்குள்ள போய் ஒழிஞ்சிக்கிட்டா கொசு மண்டையினால் நம்ம கலர்லெஸ்ஸாக இருக்கிறப்பையும் ஒன்றுமே பண்ண முடியாது. வந்து நம்ம எதாவது கலரில் இருக்கிறப்ப அந்த கலர் ஆஃப் வால் கிட்ட போய் நின்றுக்கணும். இது நான் வந்துட்டு 1008 அட்டம்ஸ் எடுத்து கடுப்பாகி வந்துட்டு என்னுடைய என்ன சொல்கிறது, நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து ரோப்ளாக்ஸ் வந்து ப்ளே பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட கொடுத்து தான் நான் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ நான் பண்ணிகிட்ருந்தேன். நம்ம வியூவர்ஸ்க்கு பண்ணுறப்ப நம்ம ஏன் அவங்ககிட்ட கொடுத்து பண்ணணுன்ற ஒரு இதில் தான் வந்து நானே பண்ணேன். எனக்கு இது எவ்வளோ கஷ்டமான விஷயம் நான் வந்து பாருங்களேன். நான் இவ்வளோ தூரம் ஈஸியாக வந்துடுவேன். ஆனால் இதில் ஜம்ப் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். எப்படி பார்த்தீங்களா, ரொம்ப எரிச்சலாக இருக்குல்ல. அப்படியே டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். அப்படியே வந்துட்டு சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறந்துடாம தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பச்சை கலர் எடுத்தாச்சு. ஐயோ, கொசு மூக்கை வேறு வரானே. இவனுக்கு கொசு மூக்கே ஈஸியாக பேர் வச்சுட்டேன். நம்ம கிராண்ட்பா வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். இந்த வந்து நம்ம சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள். சர்வைவலுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அந்த சர்வைவல் கண்டினியூ பண்ணணும்னா சர்வைவல்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பேர் சோஸ்னே வாயில் வருது. கொஞ்சம் எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே க்ரீன் கலர் டோர் எங்கே இருக்குதுன்னு தேடுவோம். நம்ம வந்துட்டு அந்த டோர் எங்கே இருக்குதுன்னு தேடி இது பண்ணாலே வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும் நமக்கு. போடு. இது வந்து க்ரீன் மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு இது லைட் க்ரீன்னு சொல்கிறதா இல்லை சியான்னு சொல்கிறதான்னு தெரியல. ஆனால் ரோப்ளாக்ஸில் வந்துட்டு இது பேர் டீலான்னு சொல்கிறாங்க. டீலா கிடையாது, சார் டீல். நான்
வந்துட்டு என்னுடைய ஃப்ரெண்டு மாதிரி வச்சுக்கோங்களேன். அவங்கள தான் சேர்ந்து நான் இந்த கேமே ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்காக ரெக்கார்ட் பண்ணி நான் வந்துட்டு இப்போது உங்களுக்காக ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டுருக்கேன். அப்படியே நம்ம சேனலையும் மறந்துடாமல் சப்போர்ட் பண்ணுங்களேன் ப்ளீஸ். நம்ம 50 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்ட ஃபர்ஸ்ட் லைவ்லையே வந்துட்டு மற்ற யூடியூபர்ஸ்லாம் வந்துட்டு அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து 50K அழிச்சோன்னெல்லாம் சொல்லுவாங்க. நம்மளாம் அவ்வளோ என்ன சொல்கிறது, அவ்வளோ ஓர்த்துலாம் நான் கிடையாது. அதனால நான் வந்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுக்கலாமே. நான் ஃபஸ்ட்டு என்னையை பற்றி நான் ஒரு லைவ் நான் வந்துட்டு என்னையை பற்றி ஒரு லைவ் போட்டுக்கிறேன். அதுக்கு பிறகு வந்துட்டு நம்ம மற்ற விஷயங்கள்லாம் பார்ப்போம். நம்ம வந்துட்டு டீயில் வந்து நம்ம ஆரஞ்சு எடுத்தோம்ல, அந்த இதுலேயே சேம் அந்த இடத்துக்கு போய் அப்படியே வந்துட்டு அங்கே பாருங்களேன், ஒரு சியான் கலர் போட்டிருக்கு. இது பார்க்க சியான் மாதிரி தானே இருக்குது. பட் இது பேர் வந்துட்டு டீல்னால் என்ன, இது கலர் பேரா இல்லாட்டி வேறு ஏதாவது பேரான்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். வந்துட்டு நம்ம சேனலில் வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்து ரொம்ப பீக்கில் இருக்குது. நம்ம ஐஸ்கிரீம் சாக்லேட் 2 வீடியோ தான் இருக்கிறதுலேயும் நிறைய வியூஸ் போனது. ஷார்ட்ஸ் நம்ம வந்துட்டு மேட் கிரானியோட ஒரு ஷார்ட் தான் வந்துட்டு நிறைய வியூஸ் போயிருக்கு. நான் வந்துட்டு ஃப்ரீ ஃபயரும் நான் அப்பப்போ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா அப்பப்போன்னு பார்க்காதீங்க. இன்றைக்கி ரொம்ப டங்கு ஸ்லிப் ஆகுது, என்னன்னு தெரியலை. எனக்கு வந்து நான் ரொம்ப ஒரு பேசிக்கான விஷயங்களை வச்சு தான் நான் வந்துட்டு எல்லாத்தையும் ஒன் மொபைலில் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வீடியோ ரெக்கார்டிங்க்கு வந்துட்டு எங்கே டைம் கிடைச்சாலும் ஸ்பேஸ் கிடைச்சாலும் எடுத்து ரெக்கார்ட் பண்ணிவிடுவேன். மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்துட்டு நம்ம 50 சப்ஸ்கிரைபர்ஸ் அடித்த பிறகு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். குசுமுக்கியம் வேறு வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நம்ம இப்போ கேம்குள்ளே கண்டினியூ பண்ணலாம். நம்ம அந்த டீயில் ரீச் பண்ணிட்டோம். அதுக்கு பிறகு அங்கே வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிள் இருந்துச்சு. ட்ரையாங்கிள் ஒரே ஒரு ஷேப் மட்டும் எடுத்துகிட்டு போய் எங்கன்னு மறந்து போச்சே, ஏதோ ஒரு கலர் மறந்துட்டேனே. இது வந்துட்டு இந்த கேம் ஒரு 6 days நான் என்னோட ஒர்க்கை வந்து இதுலேயே கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்காக மறந்துடாமல் இந்த வீடியோவை நீங்களும் பார்த்து பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சேனல் தெரியப்படுத்திக்கோங்க. வந்து இப்போ நம்ம ப்ளூவாக வரையிட்டோம். ஓகே கைஸ், நான் அவுட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் சில டைம் ஆகிடுவேன். வந்துட்டு அவங்க மேலே என்ன ஷேப் கொடுத்துருக்காங்க அந்த ஷேப் தான் கொண்டு வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம டீலேருந்து ட்ரையாங்கிள்லாம் வந்து மேலே போட்டு, ஸோ ட்ரையாங்கிள் எடுத்தாச்சு. கொசு மூக்கி அங்கே சைடு போகிறான். கொசு மண்டேன்னு வச்சுக்கலாமா இல்லை கொசு மூக்கின்னு வச்சுக்கலாமா? கொசு மண்டேனே வச்சுப்போம். எதுக்கு கொசு மூக்கின்னு வச்சுக்கிட்டு? மூக்கே இல்லை, கொசு மாதிரி தானே இருக்கான். மூஞ்சியை பார்க்குறாங்க. சடார்னு வந்து பேர் தான் இது. உங்கள் யாருக்காவது பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, நமக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேர் தெரிஞ்சிச்சுன்னா நமக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நம்மளும் வந்துட்டு அதை போடலாம். நான் வந்துட்டு இந்த சம்மர் லீவ் வந்துட்டு முக்கால்வாசி டைம் வந்து உங்கள் கூட தான் நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஒரு 50% ஆஃப் டைம் வந்து நான் இந்த ஃபோனில் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறேன் பிகாஸ் ஆஃப் மை சேனல். நான் ஜூன் மந்த் வந்தோடனே நான் வந்துட்டு நம்ம ஸ்கூல்ஸ்லாம் ரீஓப்பன் ஆகிடும். அதனால் கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ 2 வீடியோ அவ்வளோதான் வரும். ஒரு ஷார்ட் அண்ட் வீடியோ கன்ஃபார்ம் ஒரு வாரத்தில் வந்துடும் உங்களுக்கு. நம்ம வந்துட்டு லீவ்ஸ் இருக்கிறப்ப தான் உங்களுக்கு எடிட் பண்ணி மண்டேஸ் தான் போஸ்ட் பண்ண முடியும். அதை அப்போ பார்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம முக்கால்வாசி எல்லா கேமுமே முடிச்சிடுவோம். வந்து என்னோடய ஃபுல் எஃபோர்ட்டில் வந்துட்டு ரியல் ஆம் கிராஃப்ட்டும் ஐஸ்கிரீமும் நான் முடிச்சிருக்கேன் உங்களுக்காக. அது கிட்டத்தட்ட ஒரு 58 GB வந்துருச்சு ஐஸ்கிரீம் மட்டுமே. ரியல் ஆம் கிராஃப்ட் வந்து ஒரு 25 GB கிட்ட வந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு 75 GB வந்து நான் இதிலேயே தான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து எனக்கு ஒரு 125 GB ஆச்சு டோட்டலாக. நான் வந்து மற்ற விஷயங்களுக்காக வந்துட்டு மற்ற பர்சனல் மேட்டர்ஸ்க்காக மிச்சத்தெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதில் விழுகாமல் போயிடணும்னு பார்க்குறேன். ஒரு கான்சன்ட்ரேஷனோடு பண்ணிடலாம்.
நான் வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுறதாவது நானாவது நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறது, நம்ம முடிக்க போகிறோம். அங்கே ஒரு கலர் இருக்குது, அது என்ன கலரு, பர்பிள். எனக்கு வந்து என்ன கலர் பிடிக்கும்னா ரெட் கலர் தாங்க பிடிக்கும். ஏன் வந்துட்டு நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு என்ன சொல்கிற வீடியோ கூட கிடையாது, ப்ரீமியரில் சொல்லியிருப்பேன். அப்போது ஒருத்தவங்க வந்து அவங்க ஒரு விஷயம் கேட்டாங்க, அதை நான் வந்துட்டு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கிறப்ப அதை லைவில் சொல்கிறேன். நம்ம நின்றுன்னே போவோம், இல்லாட்டி இந்த கொசு மண்டையை வந்து நம்மளை போட்டு தள்ளி போயிடுவான். ஓகே கைஸ், உங்கள் பொண்ணான கையில் அந்த ஒரு கையால் ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. கொசு மண்டை வேறு இப்போ கிராஸ் ஆனால், அதனால் உங்களோட பொண்ணான கைகளால் அந்த 3 விஷயத்தையும் செஞ்சால் வந்துட்டு எனக்கும் வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், உங்களுக்கும் ஒரு என்டர்டெயினாகவும் இருக்கும். அதனால வந்துட்டு இப்போ நம்ம பர்பிள் வந்து எங்கே இருக்குன்னு தேடணும். அதுதான் ஒன் அண்ட் ஒன்லி மேட்டர். பர்பிளில் கண்டுபிடிச்சோன்ட்டே வரல, கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் நமக்கு வந்து எத்தனை இது வேணும், ஒரு 7 6 ப்ரஷஸ் இல்லை 5 ப்ரஷஸ் தான் இப்போ தேவைப்படுது. நம்ம இங்கே வந்துட்டு அந்த ஒயிட் கலரில் டச் பண்ணால் யூஆர் அ ஜீனியஸ்ன்னு வரும். இந்த பிளான் பண்ணுறாங்க. அங்கே வந்து நமக்கு ஹேமர் இருக்குது. ஹேமரை வச்சு என்ன பண்ணுறது, கலர்லெஸ்ஸாக இருக்காது. இப்போ தான் வந்துட்டு கொசு மண்டை வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருப்பான். அதனால் கொஞ்சம் பார்த்தே பண்ணுங்கள். நம்ம இப்போ கலர்லெஸ்ஸாக தான் இருக்கிறோம். ஸோ வந்துட்டு நம்ம வீடியோ இன்னும் 10 நிமிஷத்துக்கு இருக்குது. நம்ம 4 ப்ரஷஸ் மட்டும்தான் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. எத்தனை கலர்ஸ்ன்னு அக்யூரேட்டாக தெரியவில்லை. ஒரு 3 ப்ரஷ் தான் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. வழியிலே இந்த மாதிரி 2-3 ப்ரஷஸ் இருக்கும். லாஸ்ட் ஒரே ஒரு ப்ரஷ் மட்டும் வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறது, அவங்க சாவி போட்டு ரூம் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு ரூம் இருக்கும், அங்கே இருக்கும். நம்ம பிங்க்குக்காக தான் நம்ம வந்துட்டு பிகினிங்கில் ரெட்டு பண்ணோம்ல, ரெட்டுக்கு சைடில் வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கோம்ல, அதுக்கு சைடில் ஒரு கிளாஸ் இருக்கும், அதுக்குள்ளே பிங்க் இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு இப்படி போய் போயிடலாம். நான் போகிற மாதிரி போங்க, வழி வந்து மிஸ் ஆகிட்டோம்னா அப்புறமேட்டு ரொம்ப கஷ்டமாக போயிடும். நான் இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ ரொம்ப இது பண்ணிகிட்ருந்தேன். நம்ம வந்துட்டு நீங்கள் இந்த கலரால் டே சீரீஸ் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம சாப்டர் 2, 3, 4 எல்லாமே போடலாம். நம்ம அப்படியே மற்ற கேம்ஸ்லாம் கவர் பண்ணுவோம். அப்படியே என்ன சொல்கிறதுன்னு தெரியலை எனக்கு. நம்ம வந்துட்டு அந்த ஹேமர் வச்சு உடச்சி நம்ம பிங்க் எடுத்தாச்சு. பிங்க்கில் வந்துட்டு சாவி இருக்கணும்னு வேண்டிக்கும், இல்லாட்டி புதுசாக வேறு ஏதாவது கலரை கொடுத்து எரிச்சலை முட்டி விட்ருவாங்க. நான் வந்துட்டு தெரியாதவங்கள்ட்ட அவ்வளோவா பேச மாட்டேன். நான் வந்துட்டு தெரிஞ்சவங்கள்ட்ட தான் ரொம்ப பேசுவேன். வளவல பேசிக்கிட்டே போவேன். நம்ம வந்துட்டு பிங்கை போட்டு சாவி எடுத்தாச்சு. நினச்ச மாதிரி சாவி தான் இருக்குங்க. நம்ம வேறு இப்போ கலர்லெஸ்ஸாக இருக்கும். இந்த கொசு மண்டையை வேறு நம்மளை எரிச்சலாக்குமா, அதெல்லாம் கண்டுக்காமல் நம்ம வேலையை பார்ப்போமா வாங்க. அந்த சாவி போட்டது நான் எங்கேயோ பார்த்தேன். அந்த க்யூபாக இருக்கும்ல, டீயில் எடுத்தோம்ல, அங்கே சைடில் இருந்தது. டீயில் என்ன கலர்னு தெரில, பட் க்யூபாக ஒன்று இருந்துச்சுல்ல, அங்கே இருக்கும். நம்ம இன்னொரு ப்ரெஷ் மட்டும் கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது, அது இங்கே தான் இருக்குது. ஸோ எடுத்துகிட்டு போயிடலாம் வாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த ஒரு ப்ரெஷ் வந்துட்டு எங்கே இருக்குன்னா, நம்ம சாவி போட்டு ஓப்பன் பண்ணோடனே அங்கே தான் அந்த ப்ரெஷ் இருக்கும். அதை எடுத்தோடனே வந்துட்டு நம்ம சைடில் வந்துட்டு ப்ரெஷ் போட்டு இந்த 11 out of 13 அப்படின்னு பார்த்தோம்ல, அந்த இடத்துக்குள்ளே தான் இப்போ போகணும். அதுக்காக தான் நம்ம இப்போ ப்ரெஷ்ஷும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்துட்டு நமக்கு வந்து நான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நானே வந்துட்டு என்னோடய ஃபுல் டைமே உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஒரு டேயில் வந்து பாதி டைம் வந்து உங்களுக்காக உங்கள் கூட தான் நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்காகயாச்சும் ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக்
ஒரு சப்ஸ்கிரைப், அப்புறமேட்டு ஒரு கமெண்ட் எல்லாமே வந்துட்டு எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும். நானும் மோட்டிவேஷனாக எடுத்துக்குவேன். அப்படி நம்ம கேமுக்குள்ளே வந்தால் குசுமோக்கே இருக்கான். நம்ம வந்துட்டு அந்த சாவி இருக்கிறது வந்து நம்ம பக்கத்தில் வந்துட்டோமா என்னன்னு தெரியலை எனக்கே. அப்படி தான் இப்படி சடன் மெமரி லாஸ் சொல்லுவாங்கள்ல, எனக்கு அதெல்லாம் வரல. குட்டி குட்டியாக மெமரி லாஸ் அவ்வளோதான். அது ரியல் லைஃப்லாம் ஆனதில்லை, இந்த கேமில் தான் வந்துட்டு என்ன சொல்கிறது, அதாவது பொருள் எடுத்தோம் இல்லாட்டி ஏதாவது பாஸ்வேர்டு போட்டு வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பிரம்மராக்ஷனில் கூட பார்த்துருப்பீங்க. அதுவே நான் இருக்கும் ஒரு பக்கத்தில் ஒரு நோட்டு வச்சு நோட் பண்ணிட்டு தான் நான் வந்துட்டு அதை போடவே செஞ்சேன். அதை எப்படி நோட் பண்ணுறதுன்னு தெரியலை. கருப்பு பூனை இன்றைக்கி வரல. நம்ம வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சீக்கிரம் உங்களுக்காக எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். நம்ம கருப்பு பூனையும் வேணால் சொல்லுங்கள், நம்ம கருப்பு பூனைக்குள்ளே சேர்த்துக்குவோம். நம்ம கருப்பு பூனை இனிமேல் வந்துட்டு ஹாரர் கேம்ஸில் மட்டும்தான் வருவான், ரோப்ளாக்ஸ் கேம்ஸ்லாம் வரமாட்டான். நான் வந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மல்டிப்ளேயர் கேம்ஸ் எதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வந்துட்டு போடுறேன். என்னைய பற்றின ஒரு சின்ன இது நான் வந்துட்டு இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இதுன்னு இல்லை, ஒரு விஷயம், சின்ன விஷயந்தான். இது நான் எத்தனாவது ஸ்டாண்டர்ட் அதை பற்றி தான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். சும்மா சொன்னேன், ஏப்ரல் ஃபுல் சொல்ல மாட்டேன். ஏப்ரல் முடிஞ்சு மேவே முடிய போகுதுடா லூசுன்னு சொல்கிறது என் காதுக்கு இங்கே விழுகுது நீங்கள் அங்கே சொல்கிறது. ஆனால் நான் வந்து அதை சொல்கிறதுக்கான கரெக்ட் டைம் இது கிடையாது. கரெக்டான டைமில் நான் கண்டிப்பாக உங்களுக்காக சொல்கிறேன். சாவி போடுற இடத்துக்கு நம்ம வந்தாச்சு. இந்த விஷயந்தான் ரொம்ப எரிச்சலான விஷயமே. நான் அப்படியே கட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். என் ஃப்ரெண்ட் மாதிரி இல்லை, அவன் தான் எனக்கு செஞ்சு கொடுத்தான். அப்புறம் ரொம்ப எரிச்சலாகிடுச்சு எனக்கு. இங்கே தான் ப்ரெஷ் இருக்குது, நம்ம திருப்பி வந்துட்டு இந்த ப்ரெஷ் இருக்கிற இடத்துக்கு தான் போக வேண்டியது இருக்கும். வாங்க நம்ம இந்த டோர் வழியாக வெளியே போயிடலாம். நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்களேன் ப்ளீஸ். ஒரு லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்துட்டு இப்படி விட்டாலோடலன்னு பேசிக்கிட்டே தான் இருப்பேன். எனக்கு பேசி பேசி கொண்டை தான் வலிக்கும், அவ்வளோதான் சொல்ல முடியும். அப்படி கிடையாது, சம்டைம்ஸ் உளறி வச்சுருவேன். அதெல்லாம் கண்டுக்காமல் நீங்கள் கேமில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். இப்போ நம்ம அந்த பெயிண்ட் ப்ரஷ் போட்ட டோர்னு ஒன்று சொன்னீங்கள, அதுதான் இப்போ சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சர்ச் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறது, நம்ம இங்கே இதை கருப்பு படிக்கிறதுக்கிட்ட வந்துட்டோம். ஐயோ கொசு மாட்டீங்க, எப்படியாவது தப்பி ஓடி விடு அப்படிங்கிற மாதிரி தான் ஓடிட்டுருக்கோம். இப்போ இதுக்குள்ளே போயிட்டா போதும். அவங்க இதுக்குள்ளே வந்தாச்சு கைஸ். இப்போ நம்ம இதோட இந்த வீடியோவே முடிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். வாங்க பார்ப்போம் இதுக்கப்புறம் ஏதாவது கண்டினியூஷன் வச்சுருக்காங்களான்றது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. நான் அப்படி தான் ஓவராக வந்து பில்டப் கொடுத்துட்டே இருப்பேன். அதுதான் என் கேரக்டரும் கூட. கொஞ்சம் எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாருங்கள். அங்கே ஒருத்தன் உட்காந்துருக்க மாதிரி எனக்கு தெரியுது. இல்லை, அங்கே ஒயிட் கலர் தானே இருக்குது. ஆமாம், ஒயிட் கலர். நம்ம ஸ்டார்டிங்கில் ஒயிட்டுக்கு இல்லை பிளாக்கு சைடில் ஒயிட் பார்த்தோம். யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கிறவங்க நம்ம பார்த்தோன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கமெண்ட் பார்க்காதவங்களுக்காக நான் வந்துட்டு இப்போ போகிற வழியில் காட்டுறேன். நம்ம இப்போ எங்கே இருக்கும்ன்றதே எனக்கு தெரியலை. கலரா டை 2 வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு கேள்விப்பட்டேன். ஸோ நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எஃபோர்ட் போட்டு மற்ற கேம்ஸ்லாம் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்குது. ரோப்ளாக்ஸ் கிராணி மட்டுமே மாற்றி மாற்றி போடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கும் ஃபீல் ஆனால் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கோஸ்ட் எமோஜி போடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே,
ஓகே, நான் எப்படியோ ரொம்ப நேரம் சுற்றி முற்றி தேடி பார்த்தேன், கட் பண்ணிட்டேன். அதனால் கண்டுபிடிச்ச பிறகு போய்க்கலாம். நம்ம இங்கே பிகினிங் கிட்ட வந்துட்டோம். இதுக்குள்ளே அந்த கொசுமூக்கியம் வந்து போட்டு தட்டானா, கொசுமூச்சினே வாயில் வருதுங்க, என்னன்னு தெரியலை. நம்ம கிட்ட வந்துட்டோம். இப்போ கேமை முடிக்க போகிறோம். இந்த சேவ் ஜோன் கிட்ட வந்தாச்சு. இதுதான் வந்து ஒயிட்டுன்னு நினைக்கிறேன். இல்லை, இது வெளியே வந்துட்டோம். இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்கள், இதுதான் ஒயிட்டு. கம்ப்ளீட் த கேமுன்றாங்கள்ல, நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் 4 டோரில் எந்த டோருக்குள்ளே போனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். என்னோட இது 4 நம்பரில் லக்கி நம்பர் தான். 2 செகண்ட் டோருக்குள்ளே வந்துட்டேன். டைமும் முடிஞ்சு போச்சு. ஆனால் இங்கே ஒருத்தன் உட்காந்துருக்கான். இவன் யாருன்னு தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இப்படி தான் வந்துட்டு கமெண்ட்ஸுன்னு சொல்கிறதே ஒரு மாதிரி தான் இருக்குது. ஏன் என்ன 000 இருக்குது? பாம் கேம் ஏதாவது வெடிக்க போதும். வெடித்து முடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியலை. என்ன நடக்குதுங்க, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஐயோ, ரொம்ப டயர்டாக இருக்குது கைஸ். அப்படியே நானும் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நம்ம இன்னொரு இடத்த பார்க்க வேண்டியது இருக்குது. வாங்க, நம்ம இந்த ஒயிட் அன்லாக் பண்ணோன்னே சைடில் ஒரு இடம் இருக்குது, இங்கே கிளைம் இருக்குது. அது தொட்டோம்மா ஒன்றுமே வரலை. அதனால் நம்ம வந்துட்டு இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் உங்கள் ஆதித்யா. தேங்க்யூ வெரி மச். டாட்டா, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் 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 பாய்.